வணக்கம் மக்களே. என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தர் எனக்கு பர்சனலி டிஎம் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்காரு. அவங்க இவரை கூடவே இருந்து ஏமாத்திருக்காங்க. அது அவருக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கு. இப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, வாழவே பிடிக்கல, இல்லைனா சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாரு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி கான்செப்டும் அதுதான். லவ் அப்படிங்கிற இந்த விஷயம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட வைக்கிது பார்க்கலாம். ஒருத்தன் உங்களை விட்டு போயிட்டான், இல்லை ஒருத்தி உன்னை ஏமாத்திட்டான்னா அதுக்காகவா உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறீங்க? உங்களை உண்மையாகவே காதலிக்காத அந்த ஒருத்தங்களுக்காக எதுக்காக நீங்கள் உங்களை அழிச்சிக்கணும்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கி நீங்கள் செத்து போனால் உங்களை விட்டுட்டு போனாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி உடனே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு 2 நாள் அழுவாங்களா? ஆனால் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வேறு யாரையும் தேடி போயிடுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய சிரித்த முகம், உங்கள் அம்மா அப்பாவோட உலகம் மொத்தமும் எரிஞ்சு சாம்பலாயிரும். யோசிச்சு பாருங்கள். அந்த ஒருத்தனுக்காக, அந்த ஒருத்திக்காக உங்களை பெற்றவங்க, உங்களை வளர்த்தவங்க, அவங்க நீங்கள் இல்லாமல் அனாதையாக இருக்கணுமா? எப்படிங்க யாரும் நடுவில் வந்த ஒருத்தருக்காக உங்கள் அம்மா அப்பாவை அனாதையாக்க உங்களுக்கு மனசு வருது? நானும் ஒத்துக்கிறேன். அந்த ஏமாற்றம் கொடுக்குற வலி அதிகம்தான். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, உலகமே இருட்டாக தெரியும். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் அந்த வலியை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தானே உங்களோட பலமே இருக்குது. உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க உங்களை பார்த்து இவங்க இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்ன தெரியுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும். உங்களோட வேலையில், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற விஷயத்தில் முன்னேற வேலையை பார்க்கணும். தூரத்துலேருந்து ஐயோ இவனையா இல்லை இவளையா நான் இழந்துட்டேன்னு அவங்க மனசுக்குள்ளே எரியணும். அதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பர்ஃபெக்டான ரிவெஞ்சாக இருக்கும். உங்கள் அம்மா அப்பா உங்களை பெற்றது நீங்கள் வேறு ஒருத்தருக்காகவோ இல்லை வேறு ஒருத்திக்காகவோ அழுதுகிட்டு சாகிறதுக்காக கிடையாது. உங்கள் கண்ணில் வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உங்கள் அப்பாவோட உழைப்பும் உங்கள் அம்மாவோட பாசமும் இருக்குது. அவங்கள நினச்சி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்கள். உனக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கெலாம் இப்போ நம்ம படக்கூடிய கஷ்டம் ஒரு பர்சன்டேஜ் கூட ஈடாகாது தெரியுமா? உங்கள் அம்மா அப்பாவோட முகத்தை ஒரு முறை பாருங்கள். அவங்க உங்கள் மேலே இன்னும் எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தே ஆகணும். உன்னை விட்டு போன அந்த ஒரு பொண்ணுக்காகவோ இல்லை பையனுக்காகவோ உங்கள் வாழ்க்கையோட சின்ன தவறான ஒரு பக்கம் தான் அவங்க. அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கை ஒரு நாவல் மாதிரி தான். அந்த கேரக்டரில் ஒரு கேரக்டர் போயிடுச்சு, மிச்சம் நிறைய பக்கம் இருக்குது, எழுதாமல் இருக்குது. உங்கள் பேனாவை எடுங்க, உங்களுடைய வெற்றியை நீங்களே எழுதுங்க. உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் அம்மா அப்பாவுக்காக நீங்கள் ஜெயிக்கணும். நம்மளை விட்டுட்டு போனவங்க ஐயோ நம்ம இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். உங்களால் முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.